நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் இருந்தவாறு தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளையிலும் ஆண்டவரே, உடைய நல்ல சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் அப்பா. வானாதி வானங்களை படைத்த ஆண்டவரே, சர்வத்தையும் நேர்த்தியாய் ஆளுகை செய்கிற தேவனே, இந்த நல்ல வேளையிலும் ஐயா உடைய நல்ல முகத்தை நோக்கி பார்க்க நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. ஏசப்பா, உடைய சத்தத்தை கேட்க வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, உடைய சத்தம் எங்கள் இருதயத்திலே தொனிக்க வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. உடைய சத்தம் எங்கள் இருதயத்திலே பேச வேண்டும் என்று செபிக்கிறோம்ப்பா. இதை பார்க்கிற கேட்கிற எல்லா பிள்ளைகளுடைய இருதயத்திலையும் ஒரு அமைதி உண்டாக வேண்டும் என்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பார்ந்த ஜாசுவா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே ஜீவ வார்த்தை நேரத்திற்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட அழைக்கிறோம். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் கர்த்தராகி இயேசுவின் நாமத்தினாலே நம்பிக்கையாய் இருக்கின்றேன். ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன்பக்கமையுண்டு. ஓங்கும் புயமும் பலத்த கரமும் உன்பக்கமையுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாயுண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்காட்டு குட்டி. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டே. ஆரோன் மோசே என்னும் நல்ல ஆசாரியருண்டே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவாவும் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம்.
நல்ல வேளையிலும் கூட நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் உப ஆகமத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம், உப ஆகமம் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை நீ மறவாமலும். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் சிந்திக்கின்ற தலைப்பு நாம் மறக்கக்கூடாதவை, நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். எதை மறக்கக்கூடாது என்று உப ஆகமத்தின் புஸ்தகத்தை உருவாக்குகின்ற மோசே இஸ்ரவேல் மக்களுக்கு இந்த வார்த்தையை சொல்லுகிறதை பார்க்கின்றோம். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமல், நீ மறக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். ஏன் இந்த வார்த்தையை இப்படி ஆண்டவர் மோசே மூலம் சொல்லுகிறாருன்னு சொன்னா, எகிப்து தேசத்தில் இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் பலத்த கரத்தினாலும் விடுதலையாக்கினார். அங்கிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்த இஸ்ரவேல் ஜனங்களிலே பெரியவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்கள், கர்த்தருடைய திட்டத்திற்கு தன்னை உட்படுத்தாதவர்கள், கர்த்தருடைய கற்பனைகளுக்கும் கர்த்தருடைய சட்டங்களுக்கும் உட்படாமல் அடங்காமல் இருந்தவர்கள் அனைவரும் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். இப்ப யாரு இருக்கிற அந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு இருக்கான்னா, அந்த பெரியவர்களுடைய பிள்ளைகள். ஆகவேதான் அங்கு நடந்த சம்பவம் அனைத்தும் அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. ஆகவே மோசே இந்த இடத்திலே கானான் நாட்டினுடைய அருகில் இருக்கும் பொழுது, அருகில் வந்துவிட்ட பொழுது, மோசே கொஞ்ச நேரத்தில் மரணம் அவருக்கு வரப்போகின்றது. நீ கானான் நாட்டை பாரு, அதற்கு பின்பாக நீ மரணம் உனக்கு வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லும் பொழுதுதான் அவர் மனதுருக்கத்தோடு என் பிள்ளைகளுக்கு கர்த்தருடைய கட்டளைகளை கொடுக்கணும், கர்த்தர் செய்த அற்புதங்களை சொல்லிக் கொடுக்கணும், கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு இடத்துல உட்கார வைத்து உபதேசித்த உபதேசம்தான் உபாகமம். அன்புக்குரியவர்களே, இந்த அருமையான உபதேசம் என்ன சொல்றாரு? இந்த வசனத்திலே வாசிக்கும் பொழுது உபாகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்தில் உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாகிய கர்த்தரை மறவாமலும். ஆண்டவர் என்ன செய்யாதீங்க, மறந்துடாதீங்க. கானான் நாட்டுக்கு போறீங்க, கானான் நாட்டில் கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ளுங்க, கர்த்தரை நினைங்க, கர்த்தரை ஆராதிங்க, கர்த்தரோடு நடங்க. இந்த ஏக்கம் மோசேட்ட இருந்தது, இந்த தாகம் இந்த பாரம் மோசேட்ட இருந்துச்சு. அன்புக்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லுகிறோம், நாம் இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணணும், இப்படியெல்லாம் வேத வாசிக்கணும், இப்படியெல்லாம் ஆலயத்துக்கு போகணும், இப்படியெல்லாம் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுப்பது போல மோசே இஸ்ரவேல் சந்ததி மக்களுக்கு இந்த உபதேசத்தை சொல்றாரு. அப்படி சொல்லும் போது ஒரு மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார். ஏன்னா மரணம் அவருக்கு எதிரில் இருக்கிறது. இந்த உபதேசம் முடித்த உடனே அவர் மரணிக்க போகின்றார், மரணத்தை சந்திக்க போகின்றார். இடத்தை ஆண்டவர் காட்டுதார், இந்த இடத்துல நீ மரணம் அடைய போகிறாய். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அப்பதான் அவர் சொல்றாரு, இந்த கானான் நாட்டுக்குள்ள நீங்க போய் இந்த ஆண்டவர் என்ன செய்யாதீங்க,
மறந்துடாதீங்க. வனாந்திரத்தில் ஒன்றுமில்லாமல் இருந்த இடத்துல, வனாந்திரத்தில் எதுவுமே கிடையாது, தண்ணீர் கிடையாது, எதுவுமே கிடையாது. வனாந்திரத்தில் நடக்க முடியுமா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஆனால் ஆண்டவர் நடக்க வச்சாரு. எப்படி நடக்க வச்சார் தெரியுமா? தலைக்கு மேலே மேகம், மேலே ஏசி போட்டிருந்தாரு ஆண்டவர். இன்றைக்கு கரண்டை வச்சு நாம் ஏசி போடுறோம், உள்ள இருந்தால் ஜில்லுன்னு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் நடந்து வரும் பொழுது மேகம், அவர்கள் தலைக்கு மேலே மேகம். மேகம் இருந்தால் எப்படி இருக்கும்? நல்லா யோசிச்சு பாருங்க. மழை காலம் வருது, வெயில் அடித்த காலம்லாம் வெயில் அடிச்சுது, தீயா வெயில் அடிச்சுது. மழை காலம் வந்த உடனே அப்படியே என்ன செய்யுது? தரை குளிர்ந்துருது. நாம் எங்கே போனாலும் சில்லுன்னு இருக்கு. எப்படின்னா மேகம் கீழே இறங்கி நிற்கிது. இதுதான் காரணம். மேகம் நம்ம கீழே இறங்கி வரும் பொழுது மனிதனுக்கு தேவையான குளிர்ச்சி அதிகம் கிடைக்கிறது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த மோசே சொல்லுகிறார், வனாந்திரத்தில் உங்களுக்கு போஷித்த ஆண்டவரை நீங்கள் மறந்துடாதீங்க, மறந்துடாதங்க அப்படின்னு சொல்கிறாரு. மறக்காதே, மறக்காதே. நீங்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை என்ன செய்யாதீங்க? மறந்துடாதீங்க. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கும் பொழுது, உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, 2வது எதை மறக்கக்கூடாது என்று சொல்லுகிறாருன்னு சொன்னால், நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. முதல்ல சொல்றாரு, உன்னை வனாந்திரத்தில் போஷித்த, உன்னை காப்பாற்றின, உனக்கு நல்ல மூக்கு முட்டை சாப்பாடு கொடுத்த ஆண்டவரை மறக்காத அப்படின்னு சொல்றாரு. 2வது இங்கே என்ன பார்க்கிறோம்? நீ அடிமைப்பட்டிருந்த வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை மறவாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. எகிப்து தேசத்திலிருந்து உன்னை புறப்பட பண்ணின கர்த்தரை நீ மறவாதபடி எச்சரிக்கையாயிரு. 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில் மறக்கவே கூடாதான். நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருந்த எகிப்து, இந்த எகிப்திலிருந்து உன்னை ஆண்டவரால் மட்டும்தான் விடுதலையாக்க முடியும், வேற யாராலையும் விடுதலையாக்க முடியாது. நீங்க வேத புஸ்தகத்தை, யாத்திராகமத்தின் புஸ்தகத்தை ஆரம்பத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, மோசே அங்கு மக்களுக்கு விடுதலை வாழ்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேல் ஜனமும், இஸ்ரவேல் ஒருவனும் எகிப்தியன்ல ஒருவனும் சண்டை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். எகிப்தியனை பிடிச்சு ஒரே வெட்டா வெட்டி மண்ணுக்குள்ள புதைத்து போட்டான். அவனுடைய இருதயத்தில் இஸ்ரவேலருக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருந்தபடினால, அவர்களுக்கு தலைவனா நான் இருக்கணும் அப்படின்னு நினைத்தபடினால இந்த காரியத்தை அவன் செய்கிறான். ஆனா மறுநாள் பாருங்க, மறுநாள் இஸ்ரவேலரும் இஸ்ரவேல் 2 பேருமே இஸ்ரவேலர்கள் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நடுவே நின்று நியாயம் செய்கிறான். அப்படி நியாயம் செய்யும் பொழுது ஒருத்தன் சொல்றான், அன்னைக்கு எகிப்தியனை வெட்டி போட்ட மாதிரி என்ன வெட்டி கொன்றலாம் நினைக்கிறியே அப்படின்னு சொல்லும் பொழுதுதான், நாம இவர்களுக்கு தலைவனாக முடியாது அப்படின்னு சொல்லி அவன் ஓட்டம் பிடிக்கிறான். என் அன்புக்குரியவர்களே, இஸ்ரவேல் தேசத்தில், கானா நாட்டில் கர்த்தராய ஆண்டவர் நடத்தி வந்த பாதைகளை கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. இங்கு வேதம் சொல்லுகிறது, நீ அடிமைப்பட்டிருந்த எகிப்து தேசத்தில் உன்னை மீட்ட ஆண்டவரை மறவாதே, மறவாதே. என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. உங்களை ரட்சித்த ஆண்டவரை,
உங்களை எகிப்து என்னும் இருப்பு களவாயிலிருந்து மீட்டெடுத்த ஆண்டவரை மறவாதே, மறக்க கூடாது என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய சரீரம் எல்லாம் வியாதி, என்னுடைய மனதில் நிம்மதியே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்னை ஒருவர் ஒரு கூட்டத்திற்கு அழைத்தார். என்னுடைய கண்களில் இருந்து கண்ணீர் வந்து கொண்டே இருக்கும். என்னுடைய சரீரத்தில் பல வியாதிகள், ஆனால் வாலிப பருவம், மனசில் அமைதி இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் ஒரு கூட்டத்திற்கு நான் கடந்து போனேன். அந்த கூட்டத்தில் ஆண்டவர் என்னை தொட்டார். பாவ உணர்வடைந்தேன். கர்த்தர் என்னை ரட்சித்தார். கர்த்தர் என்னை தொட்டார். பாவ உணர்வடைந்து அழுதேன். அப்பொழுதுதான் ஏசப்பா என்னை தொட்டு என்னோடு கூட பேச ஆரம்பித்தா. என் அன்புக்குரியவர்களே, அந்த நாளை இன்றைக்கும் நினைத்து பார்க்கிறேன். அந்த நாளை இன்றைக்கும் நினைத்து நான் அதிக முறை ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவருடைய பாதத்தில் ஜெபம் பண்ணி இருக்கிறேன். ஆண்டவர் அன்றைக்கு என்னை தொடாதிருந்தால் நான் என்றோ மரித்து போயிருப்பேன். ஏன்னா அப்படிப்பட்ட பாதையில் தான் நான் போய்கொண்டிருந்தேன். அப்படிப்பட்ட வியாதியில் நான் பிடிக்கப்பட்டிருந்தேன். ஆனால் ஆண்டவர் என்னை தொட்டா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, எகிப்து தேசத்தில் நீ அடிமைப்பட்டிருந்தாயே, உன்னை தேவனாய கர்த்தர் விடுதலை ஆக்கினாரே, அந்த ஆண்டவரை நீ மறவாதே. நீ கானான் நாட்டுக்கு போக போகிறாய். கானான்ல நீ சுயமாய் வாழப்போகிறாய். யாருடைய யோசனை இல்லாமல் வாழப்போகிறாய். அந்த தேசத்தில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். நீ கர்த்தராய தேவனை, எகிப்து தேசத்தில் உன்னை அழைத்த ஆண்டவரை நீ மறவாதே. அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதை மறக்கக்கூடாது. ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களின் அனுபவத்தை மறக்காதே. தேவன் உன்னை தொட்ட நாளை மறக்காதே. தேவன் உனக்கு தரிசனமான நாளை மறக்காதே. பாவ உணர்வை கொடுத்த நாளை மறக்காதே. பரிசுத்தமாய் தேவன் உன்னை அழைத்தாரே, அந்த நாளை நீ மறக்காதே. அதைத்தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அன்பாய் சொல்லிக் கொடுக்கிறார். நீ எகிப்து தேசத்தில் அடிமையாயிருந்தாய். ஆண்டவர் உன்னை அழைத்தார். ஆண்டவர் உன்னை பாலும் தேனும் ஓடுகிற கானான் நாட்டிற்கு அழைத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். அந்த ஆண்டவரை மறக்காதே. அவர் செய்த அற்புதத்தை மறக்காத. அவர் செய்த அதிசயத்தை மறக்காத. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இப்படி மறக்கக்கூடாது என்று 2 காரியத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்கின்றோம். முதலாவது நாம் சிந்தித்தோம், உபாகமத்தின் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரத்தில் 16வது வசனத்தில் நாம் சிந்தித்தோம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில், உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்தில் போஷித்த ஆண்டவரை நீ மறக்கக்கூடாது என்று சொல்லுகின்றார். வனாந்திரத்தில் சாப்பாடு கிடைக்குமா? அந்த வனாந்திரத்தில் அநேக மக்களுக்கு, திரள் கூட்டமாய் வந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் வானத்திலிருந்து மன்னாவினால் அவர்களை போஷித்தாரே. அந்த ஆண்டவரை, உனக்கு சாப்பாடு கொடுத்த ஆண்டவரை மறக்காத. உனக்கு உணவு கொடுத்த ஆண்டவரை மறக்காத. உனக்கு சட்டை கொடுத்த ஆண்டவரை மறக்காத. முந்தின நாட்களில் நான் சின்ன பையனாக இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, பண்டிகை வரும், பண்டிகைக்கு முதல் ஆள் தான் துணி எடுக்க முடியும். அதுவும் 1 ரூபா 2 ரூபா தான். அந்த 2 ரூபா இல்லாமல் தான் அத்தனை நாளும் கருமாயப்பட்டு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. 1 ரூபா டவுசரு, 2 ரூபா சட்டை. அந்த சட்டையை போட்டுட்டு ஓட்டமாக ஓடுவோம். 2 நாளைக்கு தான் அந்த சட்டை நிற்கும். பசை போட்டு அந்த சட்டையை இது பண்ணியிருப்பாங்க. அந்த சட்டையை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த கால் சட்டையை பார்த்தா அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே,
அந்த ஆண்டவர் அந்த நாட்களை இன்றைக்கும் நான் நினைத்து பார்க்கிறேன். என் அன்பு தேவ பிள்ளையே, அந்த ஆண்டவரை மறக்காதீங்க. அன்றைக்கும் உங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து உடை கொடுத்து, இன்றைக்கும் உங்களுக்கு நல்ல உடையும் உணவும் கொடுத்து ஆண்டவர் உங்களை போஷித்து வந்தாரே, அந்த ஆண்டவரை மறக்காதீங்க பிரியமானவர்களே. இதுதான் நான் சொல்லக்கூடிய வந்த உபதேசம், ஒன்றே ஒன்று தான். ஏசப்பாவை மறக்காதீங்க. உங்களுக்கு ஒரு சட்டை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார்னா தேவன் கொடுத்துருக்கிறார், அதுக்கு நன்றி சொல்லுங்க, அவருக்கு பிரியமாக வாழுங்க. இதுதான் ஆண்டவர் விரும்புவது, இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். இதை நீங்கள் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. இருந்தவாறு ஆண்டவருடைய சமூகத்தில் நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே, ஆண்டவர்கிட்ட சொல்வீங்களா? ஆண்டவரே, வனாந்திரத்தில் வனாந்திரமான வாழ்க்கை போல வாழ்ந்து கொண்டிருந்த ஐயா, எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்களையா, மன்னாவை கொடுத்தீங்களையா, அறியாத மன்னாவை கொடுத்தீங்களையா. பூமியில ஒருவனும் அந்த மன்னாவை அறிஞ்சிருக்க மாட்டான், ஆனா எனக்கு கொடுத்தீங்களையா. உங்களுக்கு நன்றி ஏசப்பான்னு ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க. எகிப்து என்னும் இருப்பு களவாயின் உள்ளே இருந்த உன்னை விடுதலை ஆக்கி கூட்டிட்டு வந்தாரு, அந்த ஆண்டவரை மறவாமல் இருக்கணும்னு சொல்லி ரெண்டாவது சிந்தித்தோம். எகிப்து தேசத்துல பாவத்துல அடிமையாயிருந்தாயே, உன்னை ஏசப்பா மீட்டாரு, அந்த ஆண்டவரை மறக்காதீங்கன்னு சொல்லி இன்றைக்கு பார்க்கிறோம். நீங்க இது ரெண்டு காரியத்தை நாம சிந்தித்திருக்கிறோம். வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் ஆண்டவர் நம்ம கூட பேசுவா. நீங்க இப்போ உங்க இருதயத்தை ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் உங்களை மறக்க மாட்டேன் ஐயா, நான் உங்களை மறக்க மாட்டேன் ஆண்டவரே, நான் உங்களை மறக்க மாட்டேன்ப்பா. அந்த 1 ரூபா கால் சட்டை கொடுத்த நாள்லையும் கூட ஆண்டவரே என்னை நினைவு கூர்ந்தீங்கள் ஐயா, இன்றைக்கு எவ்வளவாய் உயர்த்திருக்கீங்கப்பா. நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, ஸ்தோத்திரம் ஏசப்பா, உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஐயா. நல்ல வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆண்டவரே நாங்க இன்னும் மறக்க கூடாது என்று சொல்லி தீர்மானம் எடுக்கக்கூடிய நல்ல பழக்கங்களை உம்முடைய பிள்ளைகளை கட்டளையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.